ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு மோமோஸ் தான். இது வந்து நம்ம மோமோஸ்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மோமோஸ் வந்து நீங்கள் பாருங்கள். நான் எந்த மெத்தடில் செய்கிறேன்னு பாருங்கள். அதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் வந்து இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பேனை வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நான் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் கப்பு இருந்தாலும் கப்பு எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா டம்ளரோ கிண்ணமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஜவ்வரிசி கலர் மாறாமல் நம்ம வறுத்த ஜவ்வரிசியை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வந்து நல்லா கொஞ்சம் ஆற விடணும். நல்லா கொஞ்சம் ஃபேன் காற்றுல நல்லா சில்லுன்னு ஆற வைக்கணும். அப்போ தான் நல்லா வந்து பவுட்ரு பண்ண முடியும். ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க. அடுப்பை பற்றி வச்சுக்கலாம். இதில் வந்து 3 ஸ்பூனு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு நான் 3/4 கப்பு ஆனியன் நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். கலர் மாடாமல் இருக்கணும். அடுத்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு கப்பு நான் வந்து கேரட் போட்டுக்கிறேன். கேரட் வந்து பொடியே அரிஞ்சு போட்டுக்கோங்க. கேரட் போட்ட பிறகு ஒரு கப்பு பீன்ஸு. எல்லாமே ஒரே அளவு தான் நான் சொல்கிறேன். ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே ஒரே கப்பில் தான் நான் அளவு சொல்கிறேன். எல்லாமே ஒரே கப்பில் ஒரே மெஷர்மெண்ட்டு தான். நல்லா கொஞ்சம் ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இந்த ஆயிலே வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரோக்லிங் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. நல்லா குட்டி குட்டியாக பீஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு எதுனா காய் வேணால் கூட நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இது குடமிளகா இந்த மாதிரிலாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்லிங்னால வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மோமோஸ் மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா நம்ம வந்து உடம்புக்கு உண்மையிலே நல்லதாக இருக்கும். தனியாக பண்ணி கொடுக்கறதோட இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டஃபிங்கில் பண்ணி கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஆயிலே வந்து வேக விடுங்க. ஒரு அரை வேக்காடு இருந்தால் போதும். ரொம்ப ஃபுல்லாக வந்து வேக வைக்கணும் கிடையாது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஆயிலே வந்து ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். இந்த காய்க்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னா கொஞ்சம் கலரி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜார் வந்து ஈரமே இல்லாமல் இருக்கணும். நம்ம வந்து ஜவ்வரிசி ஆற வச்சுருக்கோம்ல, நல்லா வந்து ஃபுல்லாக சில்லுன்னு ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம். இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து நம்ம இப்படியே வந்து நாம் மாவு பிசைஞ்சோன்னா நம்ம திரியாக இருக்கும், நைஸாக இருக்காது. இதை நம்ம ஜெல்லிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு நல்லா அந்த மாவு வந்து எல்லாத்தையும் நம்ம ஜெல்லிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து எல்லாமே ஜெல்லிச்சு எடுத்துட்டோம். இது கூட வந்து நம்ம 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட வந்து நான் பீட்ரூட் ஜூஸ் வந்து போடுறேன். நல்லா திருவிட்டு அது நம்ம கையிலே பிழிஞ்சு எடுத்தால் ஜூஸ் வந்துடும். அது வந்து ஜூஸ் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கை போட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. நல்லா கொஞ்சம் அந்த உப்புலாம் போட்டோன்னா நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க. இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பிசைஞ்சிக்கணும். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம காய் வெந்துருச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூனு சில்லி சாஸ் நம்ம வந்து
ஆட் பண்ணிக்கலாம். சில்லி டொமேட்டோ சாஸ் ரெண்டுமே ஒரு 2 ஸ்பூனு போதும். ஒரு அரை ஸ்பூன் சோயா சாஸு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இருக்கட்டும். அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் நம்மளுக்கு ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக உருண்டை போட்டுக்கலாம். இந்த சைஸில் உருண்டை போட்டால் போதும். இந்த சைஸில் போட்டால் போதும். எல்லா மாவும் வந்து இந்த சைஸில் நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேட் வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கலாம். கொஞ்சம் ஓரத்துலலாம் மெலிசாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. நான் வந்து நார்மலான ஸ்பூனில் தான் வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் இப்படி ஃபோல்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் உள்ளே தள்ளி நல்லா நாலா பக்கமாக நல்லா மேலே வந்து கொஞ்சம் குண்டமாக இது பண்ணி லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். எல்லா மாவும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இட்லி குண்டால வந்து நம்ம 2வது தட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் லேசாக இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து நான் தடவி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது 10 நிமிஷம் நம்ம வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. இது கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற விடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு பிளேட்டில் நான் மாற்றிட்டேன். உண்மையிலேயே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டாக உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாஸ் வச்சு கொடுங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.